ஹைஸ்கூல்ல இருந்தே நல்ல மார்க்ஸ், நல்ல ரிப்போர்ட். தேங்க்ஸ் சார். ராஜேஷ், இவங்க தான் நீங்க? ஆமா சுனில், இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் இவங்க எதுக்கட வேலை பார்த்துக்கிட்டு? உங்ககிட்ட இல்லாத காசா? இல்ல சார், வீட்ல சும்மா இருக்க போர் அடிக்கும். அதுவும் இல்லாம படிச்சதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. வெரி குட், தட்ஸ் ஸ்பிரிட்மா. ஓகே, எங்க கம்பெனி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளர்க் வேலை காலியா இருக்கு. இப்ப ஜாயின் பண்ணிக்கங்க. போக போக உங்க ஒர்க்க பார்த்து நான் ப்ரமோட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். மாசம் 12,000 சம்பளமா? மேக்ஸிமம் அதுதாமா கொடுக்க முடியும். பரவாயில்ல சார். மத்தபடி ஆபீஸ் அவர்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என் அசிஸ்டன்ட் மேனேஜர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கமா. ஓகே சார். வர்ற மண்டே ஜாயின் பண்ண முடியுமா? ஷூர் சார். அப்ப வந்துருங்க. என்ன ராஜேஷ், ஓகேவா? நீ சொன்னதுக்கு அப்புறம் என்னடா இருக்கு? நீ பெரிய ஆள் ஆயிட்ட, பெரிய போஸ்ட்ல வேற இருக்க. ஒன்னு விடவா, நீ நுழைஞ்ச ஏரியா ஃபுல்லா கலங்குதாம. நிஜமாவா? கல்யாணி, இவனை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியுமா. ஸ்கூல்லே பழக்கம். அப்பெல்லாம் திருடன் போலீஸ் விளையாடும் போது இவன் தான் எப்பவும் திருடனா இருப்பான். இப்போ போலீஸ் ஆயிட்டான். என்ன பாரு, வயசானவன் மாதிரி ஆயிட்டேன். இவன் போஸ்டிங்க்கு ஏத்த மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கான். உண்மையிலேயே நீ லக்கி கேர்ள்மா. நல்ல மனுஷன கணவனா அடைய போறீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். See you on Monday. Thank you sir. ஜாதகம் பொருத்தம் பார்க்காமலே முடிவு பண்ணிட்டோம். எதுக்கு நீங்க 2 ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தம் சொன்னா நல்லா இருக்கும். இந்தாங்க. அதே மாதிரி நிச்சயதார்த்தத்தை என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. சொல்லிடலாமே. அம்மா, பையன் என்ன பண்றாருன்னு சொன்னீங்க? போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. நல்லது. தைரியமா போலீஸ்காரனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். நல்ல பையன், நிரந்தரமான வருமானம். எல்லாத்துக்கும் மேல அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் கல்யாணிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால்தான் முடிவு பண்ணிட்டோம். அது சரி, வழக்கமா ஒரு போலீஸ்காரன் சொன்னாலே ஒரு முறைக்கு 4 முறை யோசிப்பாங்க. அதான் கேட்டேன். ஆமா ஜோசரி. சரி, இந்த ஜாதக பொருத்தம் எப்படி இருக்கு? பொருத்தம் அமோகமா இருக்கு. ஜாதகம் பார்க்காம நீங்க கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அதிர்ஷ்டவசமா ஜாதகம் பிரமாதமா இருக்கு. ஆனா என்ன ஜோசியரே?
உத்தியோகஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால தம்பியை கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா எல்லாரையும் அனுசரிச்சு போக சொல்லுங்க. இத நாங்க எப்படி அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவர் தானே. மாமனார் சொன்னா கேட்டுக்க மாட்டாரா? சரி ஜோசரே, சொல்லிடு. சரி, நிச்சயதார்த்தத்துக்கு தேதி சொல்றேன், நீங்க பாத்துறேன். வர்ற மாசம் 3ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, வியாழக்கிழமை, அன்னைக்கே வச்சுக்கலாம். சரி, மாப்பிள்ளை சௌகரியத்தையும் கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு சொல்லுங்க, மத்த ஏற்பாடு செய்யறதுக்கும் சௌரியமா இருக்கும். சரி ஜோசரே. ஆமா, கல்யாணி எங்க? மாப்பிள்ளை தான் தனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்பவே வருங்கால மனைவிக்கு வேலை எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. சரி, அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? நல்லது. மறந்துடாம நான் சொன்னதை மாப்பிள்ளைகிட்ட சொல்லுங்க. சரி, அப்படியே சொல்றேன். சரி, வரேன். வாங்க. பட்டுமா? வாங்க. வரமா. இது எப்படி? என்ன அமுதா, நீ என்ன சொல்ற? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளை யாரோடையும் அனாவசியமா மோதிர டைப்பா தெரியல. அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது மாமா. முதல்ல நிச்சயதார்த்த தேதிய மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட சொல்லி உடனே வாங்கிட்டு வாங்க, வேலை ஆரம்பிப்போம். செய்யலாம். இன்னொரு பக்கம் சிவா கொடுத்த 15 நாள் கெடு வேற மனச அரைச்சுக்கிட்டே இருக்கு. அப்பா, அவர் சொல்றதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காதீங்க. ராஜேஷ் மாமா நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போது சிவாக்கு தெரிஞ்சா அவன் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுவான். எனக்கும் அதான் தோணுது. அப்பா, இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா. டைம் கிடைக்கும் போது நேரா பெருமாள் வீட்டுக்கு போங்க. கல்யாணிக்கும் ராஜேஷ் மாமாக்கும் நிச்சயமாவ போற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி அவங்களே இன்வைட் பண்ணுங்கப்பா. என்னடி சொல்ற? நம்மள மதிக்கவே மதிக்காதவங்கள போய் நிச்சயத்துக்கு கூப்பிட சொல்றியா? ஆமா சித்தி, நாம கூப்பிடலனா கல்யாணி போலீஸ்கார மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற பரபரப்பான தகவல் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு ஹார்ட்டான நியூஸ் கொடுக்கதான் இப்படி ஒரு வேலை. அது மட்டும் இல்ல, 1000 தான் இருந்தாலும் சிவா நம்ம வீட்டு பையன். அவனுக்கு மரியாதை தெரியலனாலும் நிச்சயத்துக்கு கூப்பிட வேண்டிய கடமை நம்மள தானே சித்தி. அதை செஞ்சுதானே ஆகணும் சித்தி. நந்தினி சொன்னதும் சரிதான். நாம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிவாவையும் அவங்க மாமனாரையும் அழைப்போம். அதுக்கப்புறம் வர்றதும் வராததும் அவங்க இஷ்டம். சரி மாமா, கல்யாணி வந்த உடனே நான் விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க உடனே ராஜேஷ் வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்த தேதிய சொல்லிட்டு வந்துருங்க. சரிம்மா. மாமா, எப்ப ஊருக்கு போறீங்க? எல்லாரும் தான் போறோம் ரேணுகா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேன்னு எப்படி நினைச்ச? எங்க 2 பேரையும் எங்க மாமா கூட்டிட்டு போவீங்க? எங்க வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கா? உங்க அம்மா அப்பா கேட்டா எங்களை யாருன்னு சொல்வீங்க மாமா? அது நான் பாத்துக்கிறேன். மாமா, வேண்டாம் மாமா. எங்களால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அக்கா ஆசைப்பட்டிருக்கா. அக்காவோட ஆசை என்னைக்கும் வீண் போக கூடாது மாமா.
அதனாலதானே உங்க அக்கா உங்க 2 பேத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சாங்க. நீங்க 2 பேரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். ஏய், அவர் சொல்றதை கேளு. நம்ம தனியா இந்த ஊர்ல எப்படி வாழ்றது? உன் நொண்டிக்கால வச்சுன்னு வாழ முடியுமா? குமார், இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்தணும். உங்க அக்கா உன் பேச்ச தாங்கிக்கிட்ட. ஆனா போற இடத்துல வீட்ல யாரும் செல்லம் கொடுக்க மாட்டாங்க. அதனால பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. டேய், நான் உன் கால்ல வேணாலும் விழுகுறேன்டா, கொஞ்சம் ஒழுங்கா இருடா. நான் உங்க 2 பேத்துக்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேளுங்க. எனக்கு இந்த ஊர்ல கல்யாணம் ஆன விஷயம் எக்காரணம் கொண்டு உங்களால எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த குழந்தை என் குழந்தைன்னு நீங்க சொல்லவே கூடாது. இந்த குழந்தை என் குழந்தைன்னு நீங்க சொல்லவே கூடாது. நீங்க 2 பேரும் என் மனைவியோட தங்கச்சி தம்பின்னு சொல்லவே கூடாது. நீங்க 2 பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் மாமா. எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சத்தியம். டேய், நீயும் சத்தியம் பண்ணுடா. என்னடா பாக்குற? சத்தியம் பண்ணுடா. சரி, என்ன அனாதனே சொல்லிக்கிறேன். எப்ப கிளம்புறோம்? சரி, கிளம்பலாம். வேணும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. சரி மாமா. குழந்தையை கொடு. கொடுத்துட்டு நீ போ. அம்மா, பெருமாள், சிவா. மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. தீர்க்க சுமங்கலியா, குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணுமா. மாமா, நீங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க நீங்க இந்த பக்கமே வராம போயிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நீயாவது வந்திருக்கலாம் இல்லம்மா. இவ்வளவு அருமையான மருமக கிடைச்சிருந்தோம் வீட்டுல வச்சு பார்க்க முடியலன்னு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமாம்மா. எந்த பகையும் மனசுல வச்சுக்காம என்ன வாய் நிறைய வாங்க மாமான்னு கூப்பிடுறிய, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. என்ன மாமா பண்றது? எங்க அப்பாவும் உங்க மகனும் சேர்ந்துகிட்டே உங்களோடையும் கல்யாணியோடையும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி சமாதானம் ஆன மட்டும்தான் நான் அங்க வர முடியும். நீங்க முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு காஃபி கூட கொடுக்காம உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. உட்காருங்க மாமா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாமா. என்ன ஐயப்பா, எங்க எவ்வளவு தூரம்? கடனை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்க வந்தியா, இல்ல கடனை கொடுக்க முடியல வீட்டையே வச்சுக்கன்னு சொல்ல வந்தியா?
பெருமாள், வீட்டு கடன் விஷயத்த பத்தி அப்புறம் பேசிக்கலாமே. எங்க வீட்ல ஒரு சுப காரியம் நடக்க போகுது, அத பத்தி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சொல்லு. என் பொண்ணு கல்யாணிக்கு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன். மாப்பிள்ளைய பார்த்தேன்னு சொல்றதை விட அவரே கல்யாணிய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. வர மாசம் 3ஆம் தேதி நிச்சயம் பண்ண போறோம். அதான் தகவலை சொல்லிட்டு அவசியம் நீங்க எல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு வரணும்னு அழைச்சிட்டு போலாம்னு வந்தேன். பரவாயில்லையே, பையன் வீட்டை விட்டு போன சூட்டோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டியா? எல்லாம் என் பொண்ணோட ராசி. அவ உன் மகனை கட்டின வேலை பாத்தியா? உன் வீட்டுல இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது. அப்படியே வீட்டையும் வித்து என் கடனை அடைச்சிட்டேன்னா அப்புறம் நிம்மதியா செட்டில் ஆகலாம்ல. அப்பா, அவர்தான் உங்ககிட்ட கடன் விஷயத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிருக்காருல்ல, அப்ப ஏன் அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? சரி மாமா, நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை யாரு மாமா? கலெக்டராவோ மேனேஜராவோ இருக்க போறாரு. ஏதோ ஒரு சர்வராவோ செக்யூரிட்டியாவோ இருப்பான். சர்வராவோ செக்யூரிட்டியாவோ இருக்கிறது கூட தப்பு இல்ல. ஆனா வேலை வெட்டி இல்லாம மாமனாரை நம்பி பொழைக்கிறது தான் தப்பு. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாப்பிள்ளை யாரு? எந்த ஊரு? என்ன பண்றாரு? இந்த ஊர் தாமா. சொல்ல போனா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர் தான். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ். உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.